கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கு, அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. இது நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம். அது உதாரணமாக 9வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நினைவுகள் நம்ம நினைவுகள் போல ஒரு நினைவுகள் கிடையாது. நம்ம நினைவில் என்னென்ன வச்சுருக்கீங்க? ஆனால் ஒரு சில நினைவுகள் நம்மளால் ஞாபகமே வச்சுக்க முடியாது. ஒரு சில நினைவுகளை மறந்துடணும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நினைவுகள் கசப்புகள் அது ஆழமாக படிஞ்சிருக்கும். ஆமேன். அது யாரால் மாற்ற முடியாது. அது வந்து போகும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம். எதுவிடாமல் சொல்கிறீங்க இந்த காரியங்கள் நடந்தது என்று அந்த காரியங்கள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவே, உங்கள் நினைவுகள் அல்லவே. ஆமீன். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு குறித்ததான நினைவுகள் ஆண்டவர் பெரிதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலை கண்டு நீங்கள் சோர்ந்து போடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற நினைவுகள் அது பெரிதாக இருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற திட்டங்கள் அது பெரிதாக இருக்கிறது. தாவீதுக்கு 8 பேர், 8வது ஆள் தான் தாவீது. நான் 3 நாள் உபவாச ஜெபத்தில் சொல்லியிருப்பேன். அந்த 7 பேர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ளே வராருன்னா அங்கே ஒரு முதலமைச்சரே வந்தால் எப்படி இருக்குமோ, பிரதமரே வந்தால் எப்படி இருக்குமோ, அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஆரவாரமாக இருக்கும். ஆனால் தாவீது அப்பா ஈசா என்ன பண்ணுறாரு, 7 பிள்ளைகள் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஆண்டு சொல்கிறாரு, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், ஆண்டு இருதயத்தை பார்க்கிறாரு, நீ தோற்றத்தை பார்த்து எடப்படாதப்பா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இவரே போய் டவுட்டாக கேட்குறாரு, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் தான் ராஜா வரப்போறான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, போய் டவுட்டாக போய் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு 8வது ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடு மாடு எப்போ மேய்க்க சொல்லுவாங்க? படிப்பவரெல்லாம் என்ன மேய்க்குதான் லாக்கிய சொல்லுப்பா, என்ன மேய்க்குதான் லாக்கிய? ஆடு மேய்க்குதான் லாக்கி, மாடு மேய்க்குதான் லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லாக்கியே இல்லாத ஆளே லாக்கியாக ஆமென் ரொம்ப உயர்வான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அவங்க அப்பாவோட நினைவு இப்படி தான், இவனுக்கு படிப்பு வராது, இவன் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு ஈசா நினச்சிருக்கலாம். அவருடைய நினைவு அப்படி இருக்கிறது. அப்பாவுடைய நினைவு அப்படி இல்லை. ஏசப்பாவுடைய நினைவு இவன் ராஜாவாக வர வேண்டும், அந்த ராஜ்ய பாரத்தை எல்லாம் இவனுக்கு வர வேண்டும், அந்த ஜனங்கள்லாம் இவர் வழி நடத்த வேண்டும் என்று பெரிதான நினைவை தாவீது மேலே கர்த்தர் வைத்திருந்தார். மோசையை அழைக்கும் பொழுது நான் திக்குவாயி நான் மந்தனாவ் என்று அவர் சொல்றாரு. ஆனால் அந்த திக்குவாயி மந்தனாவாக இருந்த மோசே தான் கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து எகிப்து ஜனங்களை வரவழைத்த தான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். கிதியோன் சொல்றார், நான் எளியவன், நான் சிறியவன், நான் எளியவன், நான் சிறியவன் சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, நீ எளியவனும் கிடையாது, நீ சிறியவனும் கிடையாது, நீ தானே பராக்கிரம். அப்ப இவர்களுடைய நினைவு எப்படி இருக்குது? சிறிதா இருக்கிறது. மோசையோடைய நினைவும் சிறிதா இருக்கிறது, கிதியோனுடைய நினைவும் சிறிதா இருக்கிறது, தாவீதோட அப்பாவோட நினைவும் சிறிதா இருக்கிறது. அவர்கள் குறித்த நினைவுகள் திட்டங்கள் அது பெரிதா இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் குறித்தான திட்டங்கள் நமக்கு தெரியாது. ஒரு சில நேரம் நம்ம அந்த பிள்ளை என்ன பண்றோம், கரிச்சி கொட்டிடுறோம். ஆமா, நீ பாடையில போ என்று சொல்லக்கூடாது, மண்ணா மண்ணோடு போ என்று சொல்லக்கூடாது. எத்தனை சொல்றீங்க? திட்டங்கள் பெரிதா இருக்கிறது. உங்களுக்கு குறித்ததான திட்டங்கள் பெரிதா இருக்கிறது, உங்களுக்கு குறித்ததான நினைவுகள் பெரிதா இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? நம்மளுடைய அழைப்பை என்ன என்று நம்ம அறிந்து புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம சோர்வாக இருக்க மாட்டோம், மற்றவங்க மேலே பொறாமப்பட மாட்டோம்.
5 விரல் இருக்குது, ஒரே மாதிரியா இருக்காது. கண்ணோடைய வேலை காது செய்யாது, காதோட வேலை மூக்கு செய்யாது, மூக்கோட வேலை வாய் செய்யாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? வாய் டீ குடிக்கிறீங்க, மீன் குழம்புலாம் சாப்பிட்றீங்க, அது எத்தனை போய்ட்டு நீங்கள் கண்ணில் போட்டு பாருங்கள், அது ஏற்றுக்காது. அப்போ நான் அது வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் எசேக்கியா தீர்க்கதரிசி ஐயா, நான் பூண்டியில் போயிட்டு நான் 10 நாள் அந்த மீட்டிங்கில் போகும்போது அருமையான ஒரு காரியத்தை அவர் சொன்னார், நல்லா நினைவில் இருக்கிறது. நம்மளுக்கு குறித்துதான அழைப்பை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் என்ன பண்ண மாட்டோம், அதன் ஓட்டத்தில் இன்னும் வேகமாக ஓடுவோம். நம்மளை விட அவங்க வேகமாக செஞ்சாலும் அவங்க மேலே நம்ம கஷ்டப்படவே மாட்டோம். எது பேராமல் சொல்கிறீங்க? இது நம்மளுக்கு கொடுத்துதான வேலை, இது நம்மளுக்கு கொடுத்ததான பொறுப்பு. யார் என்ன வேணால் எப்படி வேணால் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு கொடுத்ததான வேலையை நான் உண்மையாக உத்தமமாக நேர்த்தியாக நான் செய்து முடிக்கும் பொழுது கர்த்தர் இதோட மேலான மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு குறித்த நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பெரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தையும் பெரிய அழைப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி கூட இல்லாமல் கூட இருக்கலாம். யோசேப்பு அந்த பானை பாத்திரக்காரன் உடனே வெளியிட்டு இருந்தாருன்னா ஈரோடு சேர்ந்து பாத்திரத்தை இவர் கழுவி இருக்கிற வேலை கிடைச்சிருக்கும். அப்படித்தானே பண்ண முடியும்? உயர்வான ஸ்தானத்தில் கிடைக்காது. ஏற்ற நேரத்தில் வரும்பொழுது உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கிருங்கள், நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் பொறுமையா இருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்து வாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. ஏற்ற காலம் ஒரு காலங்கள் இருக்கிறது. ஒரு விதை போட்டால் வளர்ந்து வருவதற்கு ஒரு காலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பொறுமையாக இருக்கும் பொழுது அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேலை கிடையாது. காலங்கள் கலந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டு சமூகத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கான திட்டம் பெரியதாக நீங்கள் வச்சிருக்கீங்களா? ஆண்டவரே எங்களுக்கான திட்டங்கள் பெரிதாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். மனுஷனுடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாமே பொல்லாததாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் நோவா காலத்தில் மனுஷர்களை குறித்து மனுஷர்கள் நினைவுகள் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் கர்த்தர் கண்டு உண்டாக்கிற கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். விசனமாய் இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்குது? நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆமென், மனுஷன் பார்த்தீங்கன்னா முதல் மனுஷனே ஏமாத்திட்டான். யார் அது? ஆதாம். முதல் மனுஷனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் சந்ததி ஆபிரகாம் சந்ததியில் ஆண்டு தேர்ந்தெடுக்கிறாரு. மறுபடியும் நோவா காலத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. உலகெல்லாம் அழிஞ்சு போகுது. மறுபடியும் என்ன பண்ணுறான்? மறுபடியும் பாவம் செய்கிறான், மறுபடியும் மீறுதல் செய்கிறான், மறுபடியும் அக்கிரமம் செய்கிறான். நாம் ஒருத்தர் நமக்கு தப்பு செஞ்சாலே நாம் மறக்காமல் நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் மனுஷன் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது, நித்தமும் கஷ்டமாக இருக்கிறது. கடந்த வாரங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் செங்கடலை பிளந்து மன்னாவை கொடுத்து அது ஆச்சரியமாக கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். இவர் கட்டளையில் வாங்குவதற்கு அவர் மலை மேலே போயிருக்கும் பொழுது மோசே எல்லாரும் சேர்ந்து காதில் இருக்கிறத கையில் இருக்கிறத எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. அப்போ அவர்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குது? பொல்லாததாக இருக்கிறது. நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஆண்டவர் பார்க்க செம்மையானதாக இருக்கிறதா இல்லை பொல்லாங்கா இருக்கிறத பாருங்க. இருக்குதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார் ஆண்டவர் தாங்க கஷ்டப்படுறாரு. திருப்பி ராமன் சொல்றீங்க, நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு கஷ்டப்படுத்தினாங்கன்னா அது நம்மளால மறக்க முடியல. அதை நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இத்தனை பேர் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, ஆண்டருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறது அவருக்கு பண்ணுகிற துரோகமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லி இருக்கிறது ஆதாம் துரோகம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம செய்கிற ஒவ்வொரு காரியமா துரோகமா இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்கிற ஒவ்வொரு காரியமே அது துரோகமா இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்மளுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு செம்மையானதா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஸ்தோத்திரம், வீட்டில் போனா வேற காரியங்கள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வருவது மாத்திரம் மட்டும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். பரிசுத்தம் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, எல்லா நாளும் நம்ம இருக்க வேண்டும். எல்லா நாளுக்கும் நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது எல்லா மனுஷனுமே இந்த கடமையா இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நம்ம நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நம்மளுடைய யோசனைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நம்மளுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியமே நம்ம நேர்மையாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறோமா என்று நீங்க நினைத்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நித்தமும் பொல்லாது என்று கருத்து கண்டு ரொம்ப விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். உங்க மூலியமாக என் மூலியமாக அவர் மன மகிழ்ச்சி தான் அடைய வேண்டும். மனஸ்தாபப்படக்கூடாது, மனஸ்தாபப்படக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவாராக. நம்ம நிமித்தமாக ஆண்டவர் மனஸ்தாபப்படவே கூடாது. கவர்மெண்ட் நல்லா கர்த்தா கவனிங்க. நம்ம நிமித்தமாக ஆண்டவர் மனஸ்தாபமே படக்கூடாது. ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை செம்மையான இருதயமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நேர்மையாக ஆண்டவர் துதிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு துதிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைவுகள் பொல்லாத நினைவுகளாக இருக்கக்கூடாது. எதுவிடாம சொல்றீங்க? ஆண்டவரை தேடுகிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிற இருதயமாக இருக்க வேண்டும். எதுவிடாம சொல்றீங்க? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய நினைவுகள் வழிகள் நம்ம மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுவிடாம சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பூமி. பூமி பெருசா இல்ல வானம் பெருசுங்களா? ரமேஷ் பத்தி சொல்லுங்க. சொல்லுப்பா. பூமி தான் பெருசா வானம் பெருசுங்களா? எப்படி பூமி பெருசா இருக்க முடியும்? பூமி ஒரு பூமி இங்கிருந்து பார்த்தா பூமி நம்ம இங்கிருந்து நிலா பார்த்தா ரவுண்டா தெரியுது. நிலால போய் பூமி பார்த்தோன்னா இங்க ஊர்லயே தான் இருக்கும். இது அப்படியே ஆண்டு தொங்கிட்டு இருக்காரு. எது விடாமல் சொல்றீங்க? ஒரு சின்ன ஒரு இதுல தொங்கிட்டு இருக்காரு. அப்போ இங்கிருந்து அப்படி இங்க இருக்கிற கடல், அப்புறம் அங்கே போறவல அங்கே கடல் பார்க்கும்போது அதே கடல் தான் இருக்கிறது. அவ்வளோ விசாலமான காரியங்கள், அவ்வளோ மரங்கள், அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை இன்னும் சுற்றி பார்க்காத இடங்கள் இருக்கிறது. இன்னும் இந்தியாவை சுற்றி பார்க்காத இடங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னும் நம்ம வீட்டையே முழுசாக சுற்றி பார்க்காத ஆட்கள் இருக்கிறாங்க. தூங்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலையிலேருந்து ஆச்சா புச்சா சொல்லிட்டு கிளம்பி ஓடுறது. எத்தனை பேர் சொல்றீங்க? எங்கள் வீட்டில் மேலே ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். நான் இப்போ தான் மேலே ஏறி பார்த்து தெரில. கட்டும்போது நல்லா கட்டி டைல்ஸ்லாம் நல்லா போட்டு நல்லா கதவு நல்லா இதெல்லாம் பண்ணி நல்லா பெயிண்டிங் பண்ணி எப்போ தான் மேலே போனோன்னு தெரியாது. எதுவுமே நமக்கு இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் போய் பார்க்குற காரியங்களே இல்லாமல் இருக்குது. நாம் பார்க்காத எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பூமி விட வானம் பெரிதா இருக்கிறது. இந்த பூமி ஒரு உருளியாக நம்ம பூச்சக்கரத்தில் நம்ம ஜீவன்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதை போல எத்தனையோ கோள்களை கர்த்தர் வானத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். வானத்தில் அநேக மகத்துவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சமுத்திரத்தில் அநேக மகத்துவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் அநேக மகத்துவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் நம்ம கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. ஆனால் தேவ ஆவி நாம் வெளிப்படுத்துவார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுக்கான ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உதாரணமா தான் சொல்றாரு. வானமும் பூமியும் எவ்வளவு பெரிய தூரமோ அவ்வளவு பெரிய நினைவுகள் வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் பெரிய நினைவுகள் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தர் நினைவுகளை வைத்திருக்கிறார். கோபி மேல பெரிய நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுக்கு தெரியலைங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி வருவாங்க, எப்படி இருப்பாங்க தெரியல. நான் நினைக்கல. ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கருப்பாக இருப்பேன். கருப்பாக இருப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கலாய்ப்பாங்க என்ன. ஆனால் உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் கருப்பாக இருந்தால் நான் அழகாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லோரும் கருப்பாக இருக்கிறீங்களா? நம்ம இருக்கிறீங்க எல்லாரும் கருப்பு தான். ஆமே. கருப்பாக இருந்தாலும் எல்லாம் சும்மா சொல்லுங்கள். நான் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறேண்ணா. உங்களை சொல்லுங்கள். என்னையா சொல்கிறீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க. நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். நான் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க?
கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படி போடப்பட்டு இருக்கிறது. சரி, கலராக இருந்தால் நம்மளுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா பைபிள் போய் நான் மறுபடியும் தேடி பார்த்தேன். வெள்ளை கலருக்கு என்ன தான் ஆர்டர் போட்டிருக்கா சொல்லி போய் பார்த்தா பரிசேயன் சதுசேயரை பார்த்து சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. அல்லேலூயா. வெளியில் மாத்திரம் அவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள அழுக்கும் கசப்பும் பகைகளும் பாவங்களை வைத்திருக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பிதாம சொல்றீங்க, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கருப்போ வெள்ளையோ நீங்கள் தான் அழகானவர்கள். பக்கல் பசங்க, நீங்கள் ரொம்ப கை சொல்லுப்பா, நீ ரொம்ப என்னப்பா எழுதுற, நீ ரொம்ப, நான் சொல்கிறேன்பா, யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ ரொம்ப கருப்பா அழகாக இருக்கிற. சொல்லுங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற. ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அதனால் நீ கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, நட்டியாக இருந்தாலும் சரி, நீ தான் அழகாக இருக்கிற. எது பேர் நாம சொல்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கீங்க. அண்ணனே சொல்லுது, நீ ரொம்ப அழுக்காக இருக்கிற. எல்லாரும் நான் என்ன பண்ணுறீங்க, கிழமானா நல்லா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருன்னு. ஆமேன். இப்போ வர பிள்ளைங்களுக்கு அது பேண்ட்டா இது லெகின்ஸான்னு எனக்கு தெரியல. என்னடா கேட்டேன், டே இது பேண்ட்டா லெகின்ஸா? இல்லைண்ணா இது பேண்ட்டு தானா. அந்த காலத்தில் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, இது வரைக்கும் பேண்ட் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கும், அந்த நகமே மறைஞ்சிருக்கும், காலை மறைஞ்சிருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இவனுக்கு எப்படி தான் இந்த லெகின்ஸ் போடுறான்னு தெரியல. அது வரைக்கும் போயிட்டு அது வரைக்கும் எப்படி தான் போகுதுன்னு தெரியல. கவரா கவர் போட்டு ½ அன் ஹவராக அது இழுத்துருக்குறானுங்க. அப்படியா? சோத்திரம். டேய், அந்த கவரை போட்டு இழுக்கிற டைமில் ஆண்ட சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணாலே பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. அப்போ ஒரு காலை இழுக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர், இன்னொரு காலை இழுக்கிறது ½ அன் ஹவர். திபிராம சொல்கிறீங்க. ஆமேன். இருக்க காலங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவான். இழுத்தா வந்துட்டு போகுது, அவ்வளோதான். கைட்டும் போதே அது கவர் போடுறது கைட்டுமா. சோத்திரம். நம்ம சபையில் நிறைய பேர் வீட்டில் போட்டுருக்கிறீங்க போல, நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. அப்போ உங்கள் நினைவுகள் அப்படி வச்சுல்லைங்க, உங்களுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயர்வான ஆண்டவருக்கு நேர்த்தியான பிரியமான ட்ரெஸ்ஸுகளை நம்ம போட வேண்டும். எதிராமல் சொல்கிறீங்க, நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் என்று பவுல் சொல்கிறாரு. கிடையாது, நான் எப்படி வேணால் இருக்கபடியாக அழைக்கப்படலை, மற்றவங்களோடு கூட நம்ம வித்தியாசமாக இருக்கும்படியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்போ 2 வருஷம் முன்னாடி நான் மகாபலி ஸ்கூலில் படித்த ஒரு சில பசங்க நல்லா நீட்டாக அழகாக இருப்பாங்க. நான் அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக கருப்பாக ரொம்ப அசிங்கமாக இருப்பேன். திடீர்னு 2 வருஷம் முன்னாடி நான் நல்லா டக்கின் பண்ணின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஷூலாம் போட்டுன்னு போகும்போது என்னை பார்த்துட்டு அந்த பையன் இப்படி பார்த்து ஆளே தெரியல, வித்தியாசமாக இருக்கிற. எதிராம சொல்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார் என்றால் நீங்கள் வித்தியாசமாக மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை வித்தியாசம் மாறிடும், உங்கள் பேச்சு வித்தியாசம் மாறிடும். எதிராம சொல்கிறீங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்தால் யார்? யோசேப்பு. நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கா, நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்காது. படுகுழியில் தள்ளப்பட்டான் யோசேப்பு. சட்டெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கோம். ஆல்ரெடி கிழிச்சிட்டானுங்க, அண்ணன் தம்பி கிழிச்சு தூக்கி போட்டானுங்க, அடிச்சு கிடிச்சு தூக்கி போட்டானுங்க. சட்டை இல்லாமல் தான் போத்திபார் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் கைவிடலைங்க. நல்ல உயர்வான ஸ்தானத்தில், மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் கொடுத்ததான் நினைவுகள், திட்டங்கள் பெரிதாக இருந்தது. சொந்த யோசேப்புக்கு அண்ணன் தம்பிங்களுக்கே தெரியல, அப்பா அம்மாவுக்கே தெரியல. கர்த்தர் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தது போல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய மகத்தான திட்டத்தையும் மகத்தான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. திருப்பி ராம சொல்றீங்க, நம்மளுடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த வெள்ளம்லாம் போயிட்டு உலகம் ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டு புதிய உலகம் வந்த பிறகு அங்கே பலியிடுறாங்க. அங்கே 8ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். பூமி சமீபத்தில் என்று சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் கோடை காலமும் தன்னுடைய உள்ளத்திலே அவர் சொன்னார். எத்தனை பேராம சொல்றீங்க? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் பொல்லாததாக இருக்கிறது. எத்தனை பேராம சொல்றீங்க? ஆதாம் சந்ததி நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா எங்கே போனாலும் வருவான். அப்பா நீ எங்கே போகிற? நானும் வரேன், நானுன்னு கேட்பான். பெரிய வயசு ஆகிட்ட பிறகு
பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, என் பிள்ளை அடங்க மாட்டான். சின்ன வயசுல பிள்ளைங்க வராங்க பாருங்க. சின்ன வயசுல அந்த ஆதாம் சந்ததி அப்படியே வருது. பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. பிள்ளைகள் நான் என்ன பண்ணணும்? அது ஜெபத்தில் தான் மாற்றப்பட வேண்டும். நம்ம எல்லாருமே ஆதாம் சந்ததியில் வந்தவங்க தான். பிள்ளைகளும் ஆதாம் சந்ததியில் வந்தவங்க தான். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? அடிக்கவே இல்லை. சின்ன பையன் வந்து பெரிய பையன் அடிக்கவே இல்லை. வந்து சொல்றான், அண்ணன் அடிச்சிட்டான். ஓடுறது விழுந்துட்டு என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணுறான்? அந்த காரியத்தை சொல்கிறான். அப்போ சிறு வயது முதல் எல்லாருக்குள்ளாக நினைவுகள் எப்படி இருக்குது? பொல்லாததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இரு நினைவுகள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைகளில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எத்தனை நினைவுகள்? எத்தனை நினைவுகள் சொல்லுங்க ரமேஷ் பிதர், சுரேஷ் பிதர்? எத்தனை நினைவுகள்? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தரை தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இந்த ஜனங்கள் பிரயுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் தெய்வமானால் ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஒரே நினைவாக இருக்க வேண்டும். ஆண்டவரை என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்கினாலும் நான் கர்த்தரை தான் ஆராதிக்க போகிறேன், கர்த்தரை தான் துதிக்க போகிறேன். நான் பாகாலுக்கு கையெடுக்க மாட்டேன், நான் விற்கிறதுக்கு கையெடுக்க மாட்டேன். என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆண்டரை நான் மறுதளிக்க மாட்டேன். எது பேராம சொல்றீங்க? நான் ஆண்டரை மறுதளிக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் ஆண்டரை மறுதளிக்க மாட்டேன். கரங்களை போய் சொல்லுங்க, நான் ஆண்டரை மறுதளிக்க மாட்டேன். என் பேச்சில், என் நடக்கையில், என் பார்வையில் நான் மறுதளிக்க மாட்டேன். எது பேராம சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், எங்கள் சபையில் நிறைய பேர் குடிக்கிறாங்க, எங்கள் ஊர்லேயே சபை மக்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லேயே நம்பர் 1 குடிக்கிறவங்க சபையில் தான் இருக்காங்க. நான் சொன்னேன், எங்கள் சபையில் யாருமே பச்சை தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எது விடாமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம சபையை சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 நினைவுகள் நம்ம இருக்கக்கூடாது. 2 நினைவுகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எப்படி இருக்கிறோமோ அதே பரிசுத்தம், அதே ஸ்தோத்திரம் எல்லா நாளுமே நம்ம இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்தம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவர் துதிக்கிறது, ஆராதிக்கிறது, மற்ற நாள் இந்த உலகத்தின் காரியங்களை போயிட்டு வந்த பிறகு அப்படி இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே சினிமா பாட்டு, ஏசாப்பா பாட்டு பாடுது. எல்லாரும் வீட்டில் பண்ணுறாங்க. காலையில் எழுந்த உடனே ஏசாப்பா பாட்டு. அதுக்கப்புறம் எழுந்த உடனே வெயில் ஏற சூடு ஏற பக்தி பாடல், பக்தி விருத்தி பாடலாக மாறுது. உங்கள் வாலி பிள்ளைங்கிட்ட செல் இருக்குதா? வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து அந்த செல் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்ன பார்க்குறாங்கன்று கவனமாக நீங்கள் கவனிங்க. எத்திவிடாமல் சொல்கிறீங்க. புகழ்கிட்ட அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. புகழ் சபைக்குள்ளே வந்து கேம் ஆடவே கூடாது. கேம் ஆடுற தான் நீ என்ன பண்ணுங்க, ஃபோனை பிடிங்கி காணிக்கை பையில் போட்டுருங்க. சபையில் எது விழுந்தாலும் காணிக்கையில் எது விழுந்தாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம். ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு 2 கோடி ரூபாய் கடமா பெரிய டாக்குமெண்ட்லாம் எடுத்துருந்து என்ன பண்ணுறாரு, காணிக்கை பையில் போட வந்தாரான். என்னன்னு கேட்டால், காணிக்கை பையில் குண்டியில் எது விழுந்தாலுமே அது கோயிலுக்கு சொந்தமா, எங்களுடைய கடமும் கோயிலுக்கு சொந்தமா. எது பேராமல் சொல்கிறீங்க? யாருன்னா ரொம்ப வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய பத்திரமா போட்டுருங்க. நான் கட்ட மாட்டேங்க, ஏசாப்பா கட்டின்னு போயிடுவார். அல்லேலூயா. அதனால் வந்து பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, கவனிங்க, என்ன பார்க்குறாங்க, எது இருக்கா. 2 நினைவுகள் இருக்கக்கூடாதுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, 2 நினைவுகள் நம்ம இருக்கக்கூடாது. குந்தி நடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நினைவும், ஆமாம் வெளியில் போன ஒரு நினைவும் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம பரிசுத்த நினைவாக இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற நினைவாக இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அவர் துதி தான் என் வாயில் இருக்கும். வேற எதுவுமே. சபைக்கு வந்து அந்நிய பாஷை, வீட்டில் போனால் அநியாய பாஷை, இங்கிலீஷ் வார்த்தை, பச்சை வார்த்தை, கிரீன் வார்த்தை, எல்லோ வார்த்தை சரளமாக வருது. கடந்து வருதா? கலந்து வருது. பச்சை வார்த்தை, ப்ளூ வார்த்தை, வானவில், அந்த வானவில் கலர் ஊதா, விப்ஜிஆர். விப்ஜிஆர் என்ன வரும்? நாங்கள் தமிழ் படித்தாதான் நீலம், கருநீலம், பச்சை, ஊதா, சிவப்பு, ரெட்டு எது சொல்லுவாங்க? விப்ஜிஆர், வயலட்.
எல்லோ, ஆரஞ்சு. ஆமாம், எல்லாம் வித்தியா கலர். சபைக்கு வந்தால் ஒரே கலர் தான், ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆனால் வெளியில் போனால் பச்சை வார்த்தை, சகப்பு வார்த்தை, மீன் காசை மட்டும் லேட்டாக தந்து பார்க்கணுமே. ஒரு வாரம் மட்டும் வச்சுக்கிறதுக்கு பாருங்களேன். இவன் இருக்கிறா பாரு. அல்லேலூயா. கடலில் போயிட்டு மீன் பூசின்னு வந்து யாரா நிறைய பூசின்னு வந்து கடமை பூசினுட்டு வலை தலைன்னு வச்சுக்க, அந்த பச்சை வார்த்தைலாம் கணவனை பார்த்துக்கிறது இருக்கிய நீ. அல்லேலூயா. அப்படிலாம் பச்சை வார்த்தை, கிரீன் வார்த்தை, எல்லா வார்த்தைலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சபைக்கு வந்தால் எப்படி அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ, ரொம்ப கொஞ்சம்னா அந்நிய பாஷையிலே திட்டுங்க. அவருக்கும் புரியாது, பிசாசுக்கும் புரியாது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே பாருங்க. நம்ம நினைவுகள் பொல்லாதா இருக்கிறது. ரெண்டு நினைவாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவரை துதிக்கிற நினைவுகளாக இருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற நினைவுகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கவி கவனிப்பா, புகழ் கவனிப்பா. 23:7. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும், முன்னாடி ஃபர்ஸ்ட் பகுதி போதும். சொல்லுங்க, உன் இருதயத்தின், பகல் பசங்க, உன் இருதயத்தின் உன் நினைவு எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்க வாழ்ந்தாங்கன்னா அப்படி என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காரோ சந்தோஷமாக எடுத்துன்னு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மற்றவங்க என்ன செய்கிறாங்க செஞ்சுன்னு போட்டுங்க. எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். எது இருக்கோ எது இல்லையோ அது நான் இருக்குது நன்றி சொல்ல போகிறேன். உன் நினைவு எப்படியோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். உன் இருதய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும். உன் இருதய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க இருதய நினைவுகள் பொல்லாப்பும் கசப்பும் பகைகள் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைவு எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. எல்லாரும் கரங்க தட்டி, பெரிய மாணவனே சுகமா இரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. புகழ் புகழ். போன் என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பட்டயத்தை ஆவி தரும், பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பேரு, எடுத்து போராடி வெற்றி பேரு. பெரிய மாணவனே உன் ஆத்தும் வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. எத்திபிராம சொல்றீங்க, அந்த வீட்டுக்கு நான் செத்தாலும் சாவேன், அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன். அந்த செத்தாலும் சாவம், அந்த வீட்டில் மாட்டு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். அந்த நினைவு நமக்கு இருக்கக்கூடாது. செத்துட்டா நீங்கள் எப்படி போவீங்க? பக்க கசப்பில் என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் நல்லதாக இருக்கிறதா? மற்றவங்க வாழ்ந்தால் சந்தோஷப்படுறீங்களா? மற்றவங்க சுகமாக இருந்தால் சந்தோஷப்படுறீங்களா? உங்களை விட நல்ல வியாபாரம் பண்ணாங்கன்னா வியாபாரத்தில் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் நான் இன்னைக்கு அதிகமாக நான் வியாபாரம் செய்வேன், போட்டி இருக்கணும், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. ஊழியத்தில் கூட அநேக ஊழியக்காரங்க இந்த உலகத்தில் போய் பார்க்கும்பொழுது முன்னாடி வந்து நின்றாங்கன்னா அடுத்த ஊழியக்காரங்க பற்றி குறை சொல்கிறது, இந்த ஊழியக்காரங்க பற்றி குறை சொல்கிறது, சபை மக்கள் பற்றி குறை சொல்கிறது, இந்த மக்கள் பற்றி குறை சொல்கிறது கிடையாது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. குறை சொல்லனா சொல்கிற ஒன்று கவனிங்க. ஏசப்பாவை மறுதளிச்சது யாருங்க? எப்படி மறுதளிச்சாரு? சத்தியம் பண்ணி மறுதளிச்சாரு, தெரியாதுன்னு மறுதளிச்சாரு,
சபிச்சு மறுதளிச்சாரு 3 இடத்துல. அப்புறம் சேவல் கூவுது, மனம் கசந்து அழுகுறாரு, மனம் திரும்புறாரு, ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஏசாப்பாக்கு எத்தனை சீஷர் இருந்தாங்க? 12 சீஷர்களை. மறுதளிச்சது எத்தனை பேர்? ஒருத்தர் தானா? சரி சரி. காட்டி கொடுத்தது யாரு? அவரும் யாரு? சீஷன் தான். இப்போ 2 பேருமே மறுதளிச்சிட்டாங்களா? சரி, உங்கள் கணக்கு வரேன் நான். கல்வார் சிலுவையில் ஒரே ஒரு சீஷன் தான் நிற்கிறாரு. அவர் பேர் என்ன பேர்? யோவான். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று 7 வாரத்தில் ஒரு வார்த்தை 3வது வார்த்தை அங்கே சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ கல்வார் சிலுவையில் ஒரே ஒரு சீசன் தான் நிற்கிறான். மீது எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க, எல்லாருமே மறுதளிச்சிட்டாங்க. ஒரு சீசனை தவிர எல்லாருமே மறுதளிச்சிட்டாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் மறுதளிச்சிட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் ஏசாப்பா கூட இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்க, அற்புதம் செஞ்சதை கண்ணால் கண்டாங்க, குருடர்களை பார்க்கறது அவங்க பார்த்தாங்க, செவிடர்கள் கேட்கறது பார்த்தாங்க, கடல் மேல் நடந்தது பார்த்தாங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடைகளை மீதி எடுக்கிறது அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க, எல்லாருமே மறுதளிச்சிட்டாங்க. ஆண்டவர் போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணீங்க, நீங்கள் தான் உங்கள் கூட இருந்தாங்க, ஆண்டவர் போய் குறை சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் ஆவியான அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எல்லாம் பூனியா பயந்து ஓடுங்க, எல்லாருமே சிங்கமா எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீங்கள் கொலை செய்த இயேசுவே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் தம்முடைய வல்லமையினால் அவரை எழுப்பினார் என்று அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் இருதயம் குத்த உண்டவர்களாக நாங்கள் என்னையா பண்ண வேண்டும் என்று கேட்கிறாங்க. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த வரங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று அங்க பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பயன்படுத்திக்கிறது பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பயன்படுத்தினாருங்க. யாருமே குறை சொல்வதின் நோக்கம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை தேற்றப்பட வேண்டும், ஆண்டவர் ஆண்டை இன்னும் கிட்ட சேர வேண்டும் என்றுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது. அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது. பகல் பசங்க, உங்களுடைய விருப்பம் விண்ணப்பமாக மாறும் பொழுது உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். சொல்லுங்க, உங்க விருப்பம் உங்க விண்ணப்பமாக மாறும் பொழுது உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இது வசனமா இல்லை சும்மா சொல்ற வார்த்தையா? விருப்பம் விண்ணப்பம் மாறணும். வசனம் இது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதான் வசனம் அது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் இருதயத்தின் விருப்பமும் நான் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பமாக இருக்கிறேன் என்று அங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். பவுல் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமா இருக்கிறது, நான் வேண்டிக் கொள்கிற அது விண்ணப்பமா இருக்கிறது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் விரும்புங்க. நைட்டு ஜெபத்தில், அமாவாசை ஜெபத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு அருமையாக பேசினார். உங்க விருப்பத்தை நீங்க விண்ணப்பமாக மாற்ற வேண்டும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்க பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு விருப்பப்படுறேன், ஐசக் ராஜ் ஐஏஎஸ் ஆக வந்து கலெக்டரா வருவான். நான் விருப்பப்படுறேன் பாருங்க. ஜேக்கப் ராஜ் அவன் என்ன வருவான், நீ சொல்லுமா? அவன் ஐஏஎஸ் பிஎஸ் எல்லாரும் தூக்கி ஜெயிலு போட சொல்றேன். நான் ஒழுங்காக கவனிக்கல. நான் அண்ணனியா மாற போற டாக்டர் யாருன்னா கவனிக்கலாம், பெரிய ஊசி எடுத்து உட்காந்துக்குவா. தூங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊசினா போடுங்க, போட்டு விட்டுருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்று ஃபஸ்ட்டு விருப்பப்படுங்க. 1 நிமிடம் உங்களுக்கு டைம் தரேன். விருப்பம் இல்லாத விருப்பத்தை இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக 1 நிமிடம் இங்கே ஜெபிக்க போகிறீங்க. எல்லாம் கண்ண மூடு பாப்பா, கண்ண மூடு. இல்லை உங்கள் பிள்ளைகளை இப்போ நினச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் தான் தலைமையில கை வச்சு சொல்லுங்கள். இல்லை தூரத்தில் தான் கரங்கள் நீட்டி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், எந்த உயர்வான ஸ்தானத்தில் வர வேண்டும் என்று சும்மா நல்லா இருப்பாங்க மட்டும் சொல்லிட்டு போடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் எந்த அதிகாரத்தில் வர வேண்டும், எந்த ஸ்தானத்தில் வர வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், டாக்டராக வரணுமா, இன்ஜினியராக வரணுமா, இல்லை ஊழியம் செய்யணுமா, இல்லை தீர்க்கதரிசியாக வரணுமா, இல்லை சுவிசேஷராக வரணுமா, இல்லை அப்போஸ்தலராக வரணுமா, இல்லை மேய்ப்பராக வரணுமா, ஆண்டோட சித்தத்தை செய்கிற இல்லை ஆராதனை வீரனாக வரணுமா, இல்லை
மியூசிக்கில் நல்லா தெரியுங்களா வர வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்து தானே ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளாக உண்டாகி எப்போ உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களோ அது விண்ணப்பமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்படி கொடுப்பாராக. ஒரு நிமிடம் அப்படி சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளை பார்த்து எப்படி வர வேண்டும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். உங்களுடைய விருப்பம் எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் சொன்ன இந்த விருப்பம் விண்ணப்பமாக மாறி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய விருப்பம் விண்ணப்பமாக மாற வேண்டும். யாருமே விருப்பப்படுறது கிடையாது. யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, விருப்பப்படுறது கிடையாது. இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, நாளைக்கு எப்படி இருக்கணும், அதோட முடிச்சுட்டு போயிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கான விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆமென். சங்கீதம் 105:6 வாசித்து பாருங்க. சங்கீதம் 105:6. நீங்கள் நிறைய வசந்தான். 105:6. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நினைவு கூறுங்க. செங்கடல் போல இருந்த பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளை கடக்க செய்த தெய்வம். இந்த யோர்தான் போல இருக்கிற பிரச்சனையும் கர்த்தர் கடக்க செய்வாராக. அவ்வளோ பெரிய பிரச்சனை, ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தவர். இந்த நாட்களில் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராக. அற்புதத்தை மறந்துடாதீங்க. அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் செய்த உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேராம சொல்றீங்க? அல்லேலூயா. லூக்கா 24:7 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 24:7 அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நினைவு கூர்ந்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பது அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நினைவு கூறுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் எல்லாம் நினைவு கூறுறாங்க. அல்லேலூயா. திருவிருந்து பங்கு பெற போகிற நாம் 1 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிற விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது உங்களுக்காக நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இந்த நாட்களில் திருவிருந்தை நாம் பங்கு பெற போகிறோம். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களுடைய ஒரு காரியம் என்றால் ஒரு காரியங்கள் வந்தால் மறந்து விடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்ட சபைக்கு 2 காரியத்தை வெளியரங்கமாக கொடுத்திருக்கிறார். 1 வெளியரங்கமான ஞானஸ்தானம் எடுப்பது, ஒன்றொன்று திருவிருந்தில் நம்ம பங்கு. பழைய ஏற்பாட்டில் அவன் காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலியிட்டது, ஆடு பலியிட்டது, மிருகங்கள் பலியிட்டது, அந்த காரியங்கள்லாம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆதாம் சாப்பிட்டதுனால, ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால அங்கே பாவம் பிரவேசித்தது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அவர் ரத்தமாகிய திராட்சை ரசத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நினைவு கூறுங்க. எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக முள்மூடி சுடப்பட்டது, எனக்காக விழாவில் குத்தப்பட்டது. ஏசாயா 53 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய அக்கிரம நிமித்தம் அவர் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக எனக்காக கைகளில் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து ஆண்டு சமூகத்தில் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறந்துடாதீங்க, நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்.
நம்மளுடைய துக்கங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய வியாதிகள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். மறந்துடாதீங்க, நீங்கள் எல்லாம் நீதிமா, நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உங்கள் நினைவுகள் காட்டிலும் என் நினைவுகள் காட்டிலும் அவர் நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய நினைவு உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசேக்கு அவரை பத்தி தெரியல, கிதியோனுக்கு அவரை பத்தி தெரியல, ஆமென் சோத்திரம். தாவீது அப்பாக்கு தாவீதுக்கு பத்தி தெரியல, ஆனால் கர்த்தர் பெரிய நினைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கான திட்டம் பெரிதா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் திருவிருந்துக்காக ஆயத்தமா இருப்போம். ஒரு பாடல் பாடும் பொழுது நான் திருவிருந்து ஆயத்தம்